காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கஜலட்சுமி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மதிப்பிற்குரிய கஜலட்சுமி. தற்போது புயலின் வீரியம் அதிகரித்து காணப்படுகிறது. பாதுகாப்பு எச்சரிக்கைகள் எடுக்கப்பட்டதெல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கின்றனவா? பாதிப்பு எந்த பகுதிகளில் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது கஜலட்சுமி? காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை கடலோர கிராமங்களுக்கு நாங்கள் அதிகமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இங்கு 35 கடலோர கிராமங்களில் அங்கு உள்ள மக்கள், எந்த தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் அவர்களுக்கான பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்வதற்காக 35 இடங்களில் அவர்களுக்கு தக்க மையங்களில் உணவு, மருத்துவ வசதி, அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 2500 மக்கள் அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். இங்கு தற்பொழுது மழை சீராக பெய்து கொண்டிருக்கிறது. ஈவன் காற்றின் வேகமும் ஒரு 50 கிலோமீட்டர் அந்த ஒரு சீரான இதில் தான் இருக்கிறது. இங்கு பார்த்தீர்கள்னா இதுவரை எங்களுக்கு அனைத்து இதுக்கான மண்டல அலுவலர்களும் அதனுடைய டீம் இருக்கிற அனைத்து அவர்களுமே அங்கங்கு அந்தந்த இடங்கள்ல இவர்களை தங்க வைக்கப்பட்டது இல்லாம ரோந்து பணிகள்ல இருக்கிறார்கள். 36 மரங்கள், ஒரு 30 போல்ஸ் எல்லாம் விழுந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான மரங்கள் விழுவதும் அந்த எலக்ட்ரிக்கல் போஸ்ட், இந்த டேமேஜஸ் தான் இது வரைக்கும் எங்களுக்கு ரிப்போர்ட் ஆயிருக்கு. மேடம், இந்த மாதிரி சாலையில இந்த மாதிரி மரங்கள் விழுகிறது, இந்த மாதிரி சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது, அந்த மாதிரியான குறிப்பிட்ட சில அங்கங்கே மின்சார வயர்கள் உடனுக்குடன் அதற்காக பார்த்தீர்களானால் இந்த 51 மண்டல குழுக்கள் இருக்கு. அவங்களுக்குள்ளார அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களும் இருக்காங்க. ஹைவேஸ் இருக்காங்க, லோக்கல் பாடிஸ் இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க, ஃபயர் சர்வீஸ் இருக்காங்க. ஸோ அவங்க அந்த டீம் அங்க லோக்கல் பாடியில இருக்கிற உடனே அங்க பவர்ஸாவும் ஜேசிபியும் வர சொல்லி அதை உடனுக்குடன் அதை அகற்றுவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது, நடந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி புயல் பாதுகாப்பு மையங்கள்ல பொதுமக்கள் பாதுகாப்பை தங்க வச்சிருக்காங்க. அங்க குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் பிரத்யேக ஏதாவது அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கா? அதை பத்தி சொல்லுங்க மேடம். ஆக்சுவலா ஒவ்வொரு முகாம்கள்லயுமே நம்ம மருத்துவர் குழுவே அங்க அமைச்சிருக்கோம். அங்க தேவையான மருந்துகளுமே இப்பொழுதே தயார் நிலையில் இருக்கு. அவங்களுக்கு வேணுங்கிற பால் முதற்கொண்டு எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்றதுக்கு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம். ஃபுட்டும் நைட் ஃபுல்லா ஸ்டே பண்றதுக்கும் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உணவுகளுக்கும் அது பொருட்களை ஏற்கனவே அதை நம்ம அங்க தேவையான அளவுக்கு சமையல் செய்வதற்கான பொருட்களையுமே அங்க சேகரித்து வைத்துள்ளோம். இதை தண்ணீர், சுத்தமாக குடிநீரும் கொடுத்துருக்கோம். எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அங்க அந்த மையத்தில் செய்யப்படும். புயல் பாதுகாப்பு மையங்கள்ல மக்கள் தங்க வச்சுப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு அடிப்படை தேவைகள் எல்லாம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் பல்வேறு இடங்களில் இருப்பதையும் ஒருங்கிணைத்து பேசுவதற்காக அந்த தகவல் தொடர்பு சீராக இருக்கிறதா? அதில் ஏதேனும் தொய்வு இருக்கிறதா மேடம்? நாங்கள் 1077 மட்டுமல்லாமல் இன்னொரு 2 லேண்ட்லைனும் கொடுத்திருக்கோம். அதுல இருந்தும் பிளஸ் எங்களுடைய தகவல் மூலமும் பிஹெச்எஃப் செட் மூலமும் எங்களுக்கு எல்லாமே சீராக கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் எந்த தடங்களும் இல்லை. பார்த்தீர்கள் இந்த 2 நம்பர் இருக்கு, 27237107, 27237207. இதுல இருந்து தகவல் கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் எத்தனை பேர் ஹெல்ப் கேட்டிருக்காங்க மேடம்? இந்த மாதிரி ஹெல்ப்லைன் நம்பருக்கு அவங்களுக்கெல்லாம் உடனடியாக ஹெல்ப் பண்றதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? இது வரைக்கும் நாங்க மக்களுக்கு அங்கங்க போய் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நாங்க மக்களுக்கு போய் சொல்லிட்டு இருக்கோம். இது நாங்களே அப்ரோச் பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு இருக்கிறோம். இங்க நாங்க இதுவரைக்கும்